श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 13வது அத்தியாயம். ஆறாவது ஸ்லோகம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம் संघातश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम्. அர்ஜுனன் கேட்ட 6 முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கோ அனி. प्रकृति पुरुष क्षेत्रम क्षेत्रज्ञन ज्ञानम अंड ज्ञेयम. இந்த ஆறுத்தில் பகவான் க்ஷேத்திரம் என்ன అనేది சொல்லியிருக்கார், க்ஷேத்ரஜ்ஞன் என்ன అనేది சொல்லியிருக்கார், க்ஷேத்திரம் అనేதையும் சொல்லியிருக்கார் சுருக்கமாக. அதுக்கு பிறகு அந்த க்ஷேத்ரஜ்ஞன் எல்லா க்ஷேத்திரங்களுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா க்ஷேத்ரஜ்ஞன் தான் அப்படின்னு சொல்லி, இது யார் இப்படி தெரிஞ்சுக்கிறானோ அதே உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி, இதுதான் சாஸ்திரத்துடைய நோக்கம், அபிப்பிராயம், என்னுடைய அபிப்பிராயம் கூட அதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தினை பல பல ருஷிகள் பல பல சாஸ்திரங்கள் பல பல விதமாக விவரித்து சொல்லிருக்கு. அந்த க்ஷேத்திரம் பற்றி நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு விவரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் 5வது ஸ்லோகத்திலையும் இந்த 6வது ஸ்லோகத்திலையும் க்ஷேத்திரம்னா என்ன అనేది விவரிச்சிருக்காரு. 24 தத்துவங்களோட கூடியிருக்கிறது மொத்தம் சேர்ந்து க்ஷேத்திரம். அது பஞ்ச மகாபூதங்கள் முதல் ஸ்தூல ரூபமாக இருக்கிறது. ஆனால் நம்ம பார்த்த ஆர்டர் 24 பற்றியும் பேசியிருக்கோம். இங்கே பகவான் கொஞ்சம் சுருக்கமாக வேறு ஆர்டரில் சொல்லிகிட்ருக்கிறாரு. நம்ம எங்கேருந்து பார்க்கணுமன்னா முதல் மூல பிரகிருத்தின்னு பார்க்கணும், இல்லை மகத்தத்துவம். மூல பிரகிருதி மகத்தத்துவம் 2வது அண்ட் அகங்காரம் 3வது. அந்த அகங்காரத்தில் தான் அப்புறம் 3 குணங்கள்னால சாத்விக அகங்காரம், ராஜசிக அகங்காரம், தாமசிக அகங்காரம்னு சொல்லும்போது அதில் தான் அப்புறம் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நடந்து அதில் 5 சூக்ஷ்ம மகாபூதங்கள் அப்படின்னா ஒரிஜினலாக அதாவே இருக்கிற மாதிரி தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச மகாபூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று கலந்து பஞ்சீகரணமாகி அதுக்கப்புறம் அகங்காரத்தில் இதெல்லாமே வந்தது. మనస్సు బుద్ధి చిత్త అహంకారం అనే అంతఃకరణము, ఇంద్రియங்கள் 10 ఇంద్రియங்களும் இதெல்லாமே மொத்தம் 24 தத்துவங்களாக இந்த கண்ணுக்கு காணப்படுற க்ஷேத்திரம் மொத்தம் அப்படின்னு சொல்லி பகவான் விவரிச்சிருக்காரு. அது சொல்லி 6வது ஸ்லோகத்தில் அதையும் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு பதத்துக்கு சுருக்கமாக விவரித்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் மனசுனால் அந்தக்கரணத்தில் ஏற்படுற இச்சா. இச்சான்னு என்ன?
எது இதுக்கு முன்னாடி அவனுக்கு సుఖతని கொடுத்ததோ అది வேணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் இச்சை. புரியுறதா? அப்படின்னா இது நாட் எ ஓவர் டிசைர் அப்படி எடுத்துக்கக்கூடாது. சகஜமாக இயற்கையில் கடவுள்னால் கொடுக்கப்பட்ட இச்சை, ஜீவிக்கணும் அப்படின்னு ஒரு இச்சை இருக்குது, எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. அப்போது அது தெரிஞ்சது. அப்புறம் பசிக்குது வயிற்றுக்கு, சாப்பாட்டு சாப்பிட்டா பசி தீரும்னு தெரியும். அப்போ சாப்பிடணும்னே இருக்கிறது கூட இச்சை தான். ஆனால் அதில் ரொம்ப சாய்ஸு, அப்புறம் அதை பற்றி ஒரு பெரிய ஏற்பாட்டு கவலை பண்ணால் அது தப்பு. ஸோ இந்த மாதிரி இங்கே இச்சான்னு சொல்லும்போது ரொம்ப குளிர் காலம் இருக்குன்னா சரீரத்துக்கு போத்துக்கணும்னு அவனுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி அந்த குளிர்னால் அப்படி அனுபவப்பட்டதுனால. ஸோ அது இச்சை, அது தப்பு கிடையாது. இந்த மாதிரி தான் எந்த ஜந்து நீங்கள் எழுதி பார்த்தா கூட இயற்கையில் ஒரு சின்ன பூனைக்குட்டி, நாய்க்குட்டி கூட அது ரொம்ப வெயிலில் சுற்றிட்டு இருந்தால் அதுக்கு நிழலில் போய் நிற்கணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி மழை வரும்போது நனைஞ்ச பூனையோ நாயோ ஓடி நம்முடைய முன்னாடி வறண்டாக்குள்ளே உட்கார்ந்துக்கும், அதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தன்னை தானும் சுகமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் இச்சைன்னு. அதுக்கப்புறம் ஓவர் டிசைரு அதெல்லாம் ராங் டிசைர்ஸ் எல்லாம் பண்ணுறது தப்பு. அந்த இச்சை மட்டும் பேசலை, சகஜமானது பற்றி பேசுகிறார். ஏன்னா இயற்கையில் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது சொல்லணும் இல்லையோ, அதுதானே க்ஷேத்திரத்தில் வரும். ஸோ இது கூட கம்ஸ்ன்றது க்ஷேத்திரம் ஒன்லி. அதே மாதிரி துவேஷம்னு சொன்னால் எது இதுக்கு முன்னாடி எனக்கு துக்கம் கொடுத்ததோ அந்த அனுபவம் இருக்கிறதுனால அது போன ஜென்மத்தில் கூட ஆகட்டும், எந்த சரீரத்தில் இருந்தால் அந்தந்த ஜீவிக்கு அந்தந்த சரீரத்தில் சுகதுக்கங்கள் அனுபவப்படுறது. அதனால தான் இச்சா துவேஷம் అనేది அங்கே இருக்கு. ஸோ அது அந்த எனக்கு வரக்கூடாது, அது எனக்கு துக்கம் கொடுக்கணும்னு சொல்லி ரட்சிச்சுக்கணும். இப்போது ஒரு பாம்புன்னு பார்த்தா சில வாட்டி பாம்புன்னு அடிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா தேலுன்னு அடிக்க வேண்டியதாக இருக்குது, ரட்சிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உயிருக்கு எப்போ ஆபத்தானே ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது அடிக்கலைன்னா கூட ஓடி போகிறோம், ரட்சிச்சுக்கிறோம் இல்லையா? அந்த ரட்சிச்சுக்கணும்னே ஆசை இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அது வெறுக்கிறோம். அது ஒரு துவேஷம் தானே, அதுலேருந்து தூரம் போகணும், இல்லை அது என்னலேருந்து தூரம் போகணும். அதனால துவேஷம் கூட காமனாக எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற அவனுடைய அஸ்தித்வத்துக்கு, அவனுடைய உயிருக்கு காப்பாற்றுறதுக்காக இருக்கிறதுக்காக காப்பாற்றணும் அந்த இச்சை, அதுக்கு வத்திரேகமாக இருக்கிறது மேலே துவேஷம். இந்த விதத்தில் நம்ம சாதாரணமாக பேசும்போது இச்சா, டிசைரு, துவேஷம், ராகத்வேஷங்கள் பேசுவோம். துவேஷம் అనేది தேவையில்லாத துவேஷம், பொறாமையினால் வர துவேஷம், கோபத்தினால் வர துவேஷம், இதெல்லாமே சொல்லலை. இங்கே இயற்கையில் சகஜமாக எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி சுகம் அனுகூலமாக இருக்கிறது. இப்போது இந்த இச்சாத்வேஷம்னு சொல்லும்போதே சுகம் துக்கம் అనేది வந்ததே. துக்கம் பிரதிகூலமாக இருக்கிறது. இது அனுபவத்தில் எல்லாருக்கும் எப்பவுமே சுகமாக இல்லை, எப்பவுமே துக்கமாகவும் இல்லை. ஸோ அனுகூலம் பிரதிகூலம் అనేది மாறி மாறி நடக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சங்காதக, இந்த மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, பேல்பூரி, இது என்னது, தேக இந்திரிய சங்காதம் வந்துச்சு இல்லை எல்லாமே. இப்போ இது மொத்தம் எதனால் யார் இதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு சக்தி எப்படி வந்துச்சுன்னா, இது செயல்படுற சக்தி எப்படி வந்துச்சு, అంతఃకరణలో புத்திக்குள்ள சேதனா, ஆத்மாவுடைய பிரதிபிம்பமக்க புத்திలో பிரகாசிச்சு சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த ஆத்மசக்தினால் இந்த சரீரம், இந்திரியங்கள்,
ஜெகத்து கூட இது மொத்தம் வந்து அந்த சக்திని பாரோ பண்ணுறதே பிரதிபிம்பம்னா மூலமாக. ஸோ பிரதிபிம்பம் முக்கியமாக இந்த சரீரத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு மனசனே ஜலம் இருக்கே அதில் பிரதிபலிக்கிறது. அப்போது அது ஆக்டிவேட் பண்ணுறது, ரெஜுனவேட் பண்ணுறது. அந்த ரெஜுனவேட் பண்ணுற இது பேர் சேதனா. சைத்தன்யம் வந்து சர்வத்திர வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி எங்கே பிரதிபிம்பம் பார்க்க முடியும்? ஷைனிங்காக பாலிஷாக இருக்கிற அந்த சர்ஃபேஸில் மட்டும்தான். அதே மாதிரி இங்கே இன்டெலிஜென்ஸ் புத்தியனே அந்தக்கரணம் வந்து ஒரு ஷைனிங்கு ரிஃபைன்டு மேட்டர்னால அதில் அந்த சைத்தன்யம் வியக்தமாகும்போது அதுக்கு பேர் சேதனா. இது எப்படின்னா ஒரு இரும்பு கம்மியோ ஒரு ஏதாவது பொருள்னு வந்து நெருப்பில் ரொம்ப நேரம் வச்சா அந்த நெருப்புடைய கலரு சூடு இதெல்லாமே அந்த அந்த இரும்பு கம்மி கூட வந்த மாதிரி இங்கே பாடி சென்சஸ் இதெல்லாம் அந்த ஹீட்டுன்னு அந்த சைத்தன்யத்தோட சக்தின்னு எடுத்துக்கிறது வேலை பண்ணுறது. சேத்தனம் வெக்தமாகிறது. இது வெக்தமாகிறதுக்கு திருதிஹி அப்படின்னா இங்கே அர்த்தம் ஒரு தைரியம். இல்லைன்னா இந்த தேகத்துக்கு வர பல கஷ்டங்கள் ஏதாவது இது எல்லாத்தையும் காப்பாற்றுக்கணும், ரட்சிச்சுக்கணும். அப்புறம் இந்த பசிக்கு இது பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து ரொம்ப லேசியாக அப்படியே விட்டுட்டா அது வந்து சோர்ந்து போய் அப்படியே நாசனமாகும், அழுக்கு பிடிச்சிக்கும். அதனால் இது குளிப்பாட்டணும். இப்படியெல்லாம் ஒரு இன்டென்ஷன் வருது பாருங்கள் உள்ளனந்து. இது நீ மெயின்டைன் பண்ணணும் அనే ஒரு இது அதுக்கு பேர் திருதிஹி. திருதிஹி அது எங்கே புத்தியிலோ தான் அந்த மனசில் தான் அந்த ஒரு சக்தி வருது. அந்த சக்திக்கு பேர் திருதி. ஓகே, அப்படியே நீ காப்பாற்றுக்கணும்னு சொல்லி இதுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில செயலைகள் பண்ணுறோம் பாருங்க, அதெல்லாத்துக்கு பேர் திருதிஹி. ஓகே, அண்ட் இந்த இந்திரியங்களும் சரீரமும் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்டாமினான்னு மெயின்டைன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இருக்கு வருது, அது பேர் திருதிஹி. அப்படின்னு மோட்டிவேட்டிங் ஒன் செல்ஃப் பை ஹிம்செல்ஃப். நிறைய வாட்டி அதுதானே சொல்கிறோம், மோட்டிவேஷன் தேவை. நிறைய நம்மளே பண்ணிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும். அப்பப்போ நமக்கே தெரியுறது நம்ம டவுன் ஆகிறது, மனசு பாடி டவுன் ஆகிறது, ஓவராக போகிறோம் எல்லாம் தெரியும். அப்பப்போ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணி அப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது செய்கிறோம். இது எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இது மொத்தம் சேர்ந்து ஏதத் க்ஷேத்திரம், இது மொத்தம் க்ஷேத்திரம் அனி சொல்லப்படுறது. இதுதான் நான் உனக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். எது பல விகாரங்களோடு கூடியிருக்கின்றனதோ அனி 6வது ஸ்லோகத்தில் நமக்கு பகவான் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இப்போ 7வது ஸ்லோகத்தில் நம்ம ஆரம்பிப்போம். இனிமே படிக்கிற முதல்ல அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திராஜ்யவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்மவிநிக்ரஹம். இனிமே இந்த 7வது ஸ்லோகத்தில் வந்து 11வது ஸ்லோகத்து வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு 20 வேல்யூஸ்ன்னு கொடுக்குறார். சாதனங்கள்னு சொல்லலாம். எதுக்கு இப்படிப்பட்ட சாதனங்கள்? சாதனங்கள்னாவே சாத்விக குணங்கள். யாருக்கு இந்த சாத்விக குணங்கள் அவனுக்குள்ள இருக்கின்றனதோ அப்படிப்பட்ட அவன் மட்டும்தான் இந்த ஆத்ம ஜானத்தின் தத்துவ ஜானத்தின் உணர முடியும். அதனால தான் அது பேசிக் ரிக்குவயர்மெண்ட் குவாலிஃபிகேஷனாக இருக்கு. அதனால தான் எல்லா அத்தியாயங்களுக்குள்ள அங்கங்கே சுருக்கமாக 2, 3 அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது. இப்போது இந்த அத்தியாயத்தில் ரொம்ப எலாபரேட்டடாக 20 விஷயங்கள்னு சொல்கிறார். இந்த 20 வந்து வர்ச்சூஸ் இல்லைன்னா வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். வேல்யூன்னா என்னது ஒழுங்காக தெரியணும். ஓகே, ஞான யோக்கியதா ரூப குணாக, ஞானம் அடையறதுக்கு நமக்கு யோக்கியத்தனை கொடுக்குற
குணங்களாக இருக்கின்றதுனால இது கேவலம் தத்துவஞானம் ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு மட்டும் இல்லை, லௌகிகமான உன்னுடைய வாழ்க்கை ஜீவிதத்தினு கூட நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நடத்துறதுக்கு கூட இந்த வேல்யூஸ் தேவைப்படும். அதனால் எனக்கு ஆத்ம ஞானம் தத்துவ ஞானம் வேண்டாம், பரவாயில்ல, இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால நீ தர்மமாக அந்த தர்ம மார்க்கத்தில் நல்லா இருப்பேன். அதனால் உனக்கு நிம்மதி வரும் மனசுக்கு. அதனால் 2 பிரயோஜனம் இருக்கு. மேலும் அதே ஆத்ம ஞானத்துக்கு கூட உனக்கு பிரயோஜனப்படும். அப்படின்னு இந்த 20 வர்ச்சூஸ் ஏன் இங்கே நடுவில் திடீர்னு க்ஷேத்திரம் பற்றி சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாரு, ஞானம் அనే பதத்துக்கு விவரணம் அன்றைக்கே சொல்லியிருக்கோம். ஞானம் அనే பதம் இங்கே அர்ஜுனன் கேட்டார், பகவான் கொடுக்குற பதில் ஆத்ம ஞானமோ இல்லைன்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட சாத்விக குணங்கள் எது இருக்கின்றதுனால அந்த மனிதன் சிறந்த ஆத்ம ஞானத்தினை அடைவானோ, அதனால் இந்த குணங்கள் 20க்கு சேர்த்து ஞானம் பாருங்க. அதனால இந்த 20 குணங்களை விவரிக்கிறதுக்கு பகவான் தொடங்க போகிறார். இது தர்மம் అని சொல்லியிருக்கும் இல்லை. இப்போது இந்த வேல்யூ అనేది ஒரு டீச்சர்ஸுடைய மீட்டிங் கான்ஃபரன்ஸு இடத்துல அப்படி வேல்யூ என்னன்னு கேட்டோம். கேட்டால் ஒரு டீச்சரும் கரெக்டாக பதில் சொல்லலை. முக்கியமாக இப்போது மேக்ஸ் டீச்சர்னு கேட்டால் வேல்யூன்னா அவங்களுடைய திருஷ்டியில் வேறு 2 நம்பர்ஸுக்கு நடுவில் அதை சேர்த்துட்டாவோ அதை டிவைட் பண்ணாவோ அதை மல்டிப்ளை பண்ணாவோ ஒரு ரிசல்ட்டுக்கு பேர் வேல்யூ అని அவங்க நினச்சிக்கிறான். அவங்க சொல்லும். இல்லை காமர்ஸு எக்கனாமிக்ஸ் இந்த சம்மந்தப்பட்டவங்களன்னு கேட்டால் ஒரு பொருளுடைய வேல்யூ, அதோடைய விலை எவ்வளவு, ஒரு இடத்துடைய வேல்யூ எவ்வளவு, அங்கே நிலத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு, தங்கமுடைய வேல்யூ என்ன, இன்றைக்கி மார்க்கெட்டில் டெய்லி பேப்பரில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த வேல்யூஸ் అనేది என்ன అనేది தெரியலை. வேல்யூ అనేది ஒரு மனுஷனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற ஒரு நல்ல சாத்விக குணம். எந்த சாத்விக குணத்தினால அவனுக்கும் அவனால் சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் ரொம்ப பிரயோஜனகரமாக இருக்குமோ, ஸ்ரேயஸ்ஸுன்னு கொடுக்குமோ, அதுக்கு பேர் வேல்யூ. இதுக்கு பொதுவாக என்ன சொல்கிறோம், a value is a value when the value is valued by you. சுவாமி தயானந்த சரஸ்வதி இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவார். A value is a value when the value is valued by you. அது தெரியணும். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. பகவான் இங்கே நடுவில் இப்படி கொடுக்கறதுக்கு காரணமே ஞானம்னா இதுதான், இதெல்லாம் இருக்கிறது தான். அதனால தர்மசாஸ்திரம்னு பார்க்கும்போது கூட சுபாஷிதம் ஒன்று சொல்கிறதே, எது தர்மம்னு முதல் நல்ல இந்த தார்மீக தர்ம விஷயங்கள்னு கேட்கணும். இப்போ நம்ம பேச போகிறது இதெல்லாம் கூட தர்மத்துக்கு கீழே தான் வரும். ஏன்னா தர்மம் ஒழுங்காக இருந்தால் தான் பிரம்மம் தெரிஞ்சுக்க முடியும், மோட்சம் வரும். ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம், முதல் தர்மம் பற்றி நல்ல கேட்கணும். ஸ்ரூயதாம் ஸ்ருத்வா செய்வாவதாரியதாம், கேட்டால் மட்டும் போகாது, காதில் கேட்ட விஷயத்தை மனசில் அனுப்பிச்சிட்டு மனசில் அதை சிந்திச்சு அதை நிற்க வைக்கணும், கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபாலோ பண்ணுறதுக்கு வேண்டிய சக்தின்னு நம்ம அதில் சாதிச்சுக்கணும். அப்படி ஸ்ருத்வாச்ச தாரியதாம், தாரியதாம்னா தரிச்சுக்கணும். அந்த எந்த வேல்யூஸ்ன்னு நம்ம தரிச்சுக்கிறோமோ அதனால அந்த வேல்யூஸும் தர்மம் అనేది வெளியில் எங்கேயும் இல்லைங்க, ஒரு மனிதனுடைய மனசு அந்தரங்கத்தில் இருக்கு. அதனால தான் தர்மம்னா தாரணாதிதி தர்ம, தாரயிதி தர்ம,
அது யாரோ அனுசரிச்சிட்ருக்கிறான். தர்மம் అనేది வெளியில் இருக்கிற மண், செங்கல், தங்கமும் பழம் மாதிரி பொருள் இல்லை. அப்புறம் என்ன அது சொல்கிறது, சுருக்கமாக சொல்லணும்னா மொத்தம் தர்மம் வந்து ஆத்மனஸ்து பிரதிகூலானி, உனக்கு எதெல்லாம் நல்லதே உனக்கு உனக்கு ரொம்ப பிரயோஜனகரமாக நீ விரும்புகிறியோ, அடுத்தவங்களை செஞ்சா இப்படி எனக்கு இப்படி இருக்கணும் அனு சொல்லி ஆசைப்படுற அவங்க எல்லாரும் என்கிட்ட இப்படி பிரவர்த்திக்கணும், யாரும் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது, யாரும் என்னை வந்து திட்டக்கூடாது, திட்டுனா எனக்கு பிடிக்காது, இப்படியெல்லாம் இருக்குல்ல எல்லாருக்கும். அப்போது எதெல்லாம் ஆத்மனஸ்து பிரதிகூலானி என்ன பண்ணணும், அப்போது பரேஷாம் ந சமாச்சரேத், அது நீ அடுத்தவங்களுக்கு பண்ணாதே, அடுத்தவங்களுக்கு பண்ணாது. யாராவது உன்னை துவேஷிச்சா உனக்கு பிடிக்கல, நீ யாருன்னு துவேஷிக்காதே. யாராவது உன்னை ஹிம்சப்படுத்திட்டா கொடுமைப்படுத்திட்டா உனக்கு பிடிக்கல, நீ அடுத்தவங்களுக்கு கொடுமைப்படுத்தாதே. ரொம்ப சிம்பிள். யாராவது உன்னை ஏமாத்துறாங்கன்னு உனக்கு கோபம் வருது இல்லையா, நீ யாருன்னு ஏமாத்தாதே. ஓகே, யாராவது உனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது சகாயம் பண்ணும்போது உனக்கு நல்லா இருக்குல்ல, அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படும் போது கஷ்டத்தில் இருக்கும்போது சகாயம் பண்ணும். உனக்கு பசியாக இருக்கும்போது உடனே யாராவது வந்து ஹெல்ப் பண்ணி சாப்பாட்டு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்களோட பசியோடு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாட்டு இந்த மாதிரி. ஸோ உனக்கு எதையோ பரேஷாம், உனக்கு எது பிரதிகூலமாக இருக்கிறதோ, பிரதிகூலம்னா எகனிஸ்டாக இருக்கின்றனதோ, நீ எதெல்லாம் எகனிஸ்ட்னு நினச்சிக்கிறியோ அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணாது. உனக்கு எதெல்லாம் பிரதிகூலம்னு நீ பாவிச்சுக்கிறியோ அதே எல்லாரும் அப்படி தான் பாவிச்சுக்குவாங்க. அதனால் இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதி சொல்கிறது. சரி, இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நம்ம முதல் ஒன்று பார்க்குறோம். முதல் பகவான் சொல்கிறாரு அமானித்வம். அமானித்வம்னா சிம்பிளாக சொல்லணும்னா இங்கிலீஷில் வந்து ஹியூமிலிட்டி. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மானித்துவம்னா ரொம்ப அபிமானிச்சுக்கிறது உள்ள மனசில் இருக்குது. எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அப்படிப்பட்ட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு இல்லைன்னா கர்வம்னு சொல்லலாம். எந்த கர்வம் எதனால், இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா மமக்காரம், ஓனர்ஷிப்னு கிளைம் பண்ணுறது. இந்த உடம்பு மேலேயோ நமக்கு சுற்றி இருக்கிற பொருட்கள் மேலேயோ நமக்கு சுற்றி இருக்கிற மக்கள் மேலேயோ ஓனர்ஷிப்னு கிளைம் பண்ணுறது, அதுக்கு பேர் மமக்காரம். அந்த ஓனர்ஷிப்னு கிளைம் உன்னுடையதே ஏதாவது நீ உருவாக்கினியா? இந்த உலகம் மொத்தம் இத்தனை க்ஷேத்திரம், சரீரம், பிரகிருதி எல்லாமே ஈஸ்வரனால் நடத்தப்படுறதே. அதனால் உனக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கிற உன்னுடைய சரீரமாவது ஆகட்டும், சரீரம் எப்படி வந்துச்சு உனக்கு தெரியுமா? நீயா உருவாக்கிட்ட? ஆனால் கொடுக்கப்பட்டது. இந்த சரீரத்தில் எப்படி இந்த அவயங்கள் எல்லாம் வேலை செய்கிறதுன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் வேலை செய்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கண்ணு முன்னாடி தெரியறது நல்லபடியாக நடத்தி இருக்கார் யாரோ. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் தானே ஓனர் எல்லாத்துக்கும். அப்படின்னு பாவிச்சுக்கிட்டு அந்த ஓனர்ஷிப்னு கிளைம் பண்ணாமல் இருக்கிறது எதாதான் சரி. எதுக்கு நம்ம ஓனர் இல்லைங்க, சர்வத்தத்துக்கு ஓனர் வந்து எஜமானி பகவான் ஈஸ்வரன் தான் அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்பி உள்ள அந்த பாவத்தோடு இருக்கிறவனுக்கு பேர் அமானித்துவம். மானித்துவம் இல்லாமல் இருக்கிறவன். மானித்துவம்னா ஏதோ சும்மா பலவாட்டு அபிமானப்படம் இருக்கிறது, அபிமானம் இல்லாமல் இருக்கிறது. என்ன அது அபிமானம்னா இதோ இந்த ஓனர்ஷிப்னு கிளைம் பண்ணாமல் இருக்கிறது. புரியுதா?
அதனால ஓனர்ஷிப்பு எதுவுமே ஏன்னா லோகத்தில் பார்க்குறோமே எவ்வளோ பங்களோஸ், எவ்வளோ காரு, எஸ்டேட்ஸு, ராஜ்யங்கள் எல்லாம் இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போவாங்க. அப்போ எது ஓனர்ஷிப்பு நீ கிளைம் பண்ணுற மாதிரி? அப்போ எதுக்கு இருக்கும்போது இவ்வளவு மானித்துவம், உனக்கு அபிமானம்? நானும் சம்பாதிச்சேன், நானும் சேர்த்து வச்சேன், நானும் கொடுத்தேன், நானும் பண்ணுறேன்னு அதெல்லாம் போகணும். அந்த கர்வத்தோட ஃபீல் பண்ணுற உள்ள அந்த அகங்காரம்னு இது வேறே சொல்லுவார் இன்னொரு இடத்துல. ஆனால் இங்கே அமானித்துவம்னா அப்படிப்பட்ட ஒரு ஓனர்ஷிப்னு கிளைம் பண்ணாமல் இருக்கிற ஒரு மனோ நிலை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று எப்போ இந்த மமகாரத்தை கிளைம் பண்ணுறானோ ஒரு மனிதனும் என்ன ஆகுறதுன்னா, அப்போது அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணினவன் இவன் ஆசைப்படுவான். இந்த கண்ட்ரோல் பண்ணுறது கூட நம்ம கையில் இல்லை. நினச்சி பாருங்கோ, நம்ம சரீரத்தினை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்? எவ்வளவோ செய்கிறோம், அது இதுன்னு சொல்லிட்டு இதனை காப்பாற்றுறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு. ஏதோ நம்முடைய பிரயத்தனம் சின்ன சின்ன பிரயத்தனம்தான், அல்பமானது. ஆனால் நம்ம கண்ட்ரோல் இருக்கா? புயல் காற்று வருதுன்றா, இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓன்லி கண்ட்ரோல் ரூம்னு அனௌன்ஸ் பண்ணுறான் புயல் காற்று வரப்போகிறதுன்னு. அது தெரிஞ்சால் ஓடி போகிறவங்களும் கொஞ்சம் தூரமாக ஓடி போவான். ஆனால் அது எவ்வளோ ஃபோர்ஸாக எப்படி வருமோ அப்படி அது பண்ணும். இது இல்லை, இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த கொரோனா வைரஸ்ன்னு எங்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது பாருங்கள். அது எவ்வளோ நஷ்டம் செய்யணுமோ அது ஈஸ்வரன் நீயது அவ்வளோ நஷ்டம் பண்ணிகிட்ருக்கிறது. கண்ட்ரோலில் எடுத்து முயற்சி பண்ணுறான் மனுஷன். ஆனால் இதில் கர்வப்படுறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம், கண்ட்ரோல் பண்ணோன்னு. இது இன்னொரு பெரிய தப்பான பாவம். கண்ட்ரோலர்ஷிப்பு கூட நமக்கு கையில் இல்லை. ஸோ ஓனரு பகவான், இது நீ கண்ட்ரோல் பண்ணுறவர் அவர். அதனால் அவர் எப்படியோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பொருள் ஏதாவது ஆகட்டும், இங்கே அவர் எப்பாவது அவர் இஷ்டத்துக்கு கிளைம் பண்ணி எடுத்துக்குவார் திரும்பி. ஏன்னா அவரது தானே. அப்போ உனக்கு ஓனர்ஷிப்பு கிடையாது, கண்ட்ரோல்ஷிப்பு கிடையாது. ஸோ ஓனர்ஷிப்னையும் கண்ட்ரோல்ஷிப்னையும் நீ உன்னுடைய மனசில் விட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் அமானித்துவம், மமகாரம் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ நல்ல இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி பாருங்கோ. இல்லைன்னு இந்த மனசுக்கு நிம்மதியே வராது. அந்த நிம்மதி இல்லாத மனசில் தத்துவம், சிந்தனை, ஆத்மா எதுவுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால தான் இந்த குணங்கள் குவாலிட்டிஸ்னு இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. பகவான் அதை ஹைலைட் பண்ணுறார். ஸோ அமானித்துவம். அடுத்தது அதம்பித்வம். தம்பித்வம்னா இந்த மானித்துவம், தம்பித்வம் இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ தம்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தம்பித்வம், இல்லாமல் இருக்கிற பேர் அதம்பித்வம். தம்பித்வம்னா என்னன்னா, எது மானித்துவம்ல மேலே சொன்ன இதில் மனசில் தான் அவன் வெற்றி இருக்காது. மனசில் அப்படி பாவிச்சுக்கிறான். அந்த மனசில் வச்சிருக்கிற அந்த மானித்துவ பாவத்தினை எது கிளைமிங் த ஓனர்ஷிப், கிளைமிங் த கண்ட்ரோலர்ஷிப், அது உள்ள இருக்கிறது இப்போது வெளியில் व्यक्तப்படுத்திட்டு பாஹ்யமாக அப்படின்னு என்ன சொன்னோம்னா, த எக்ஸ்பிரஸ்டு வேனிட்டி இஸ் கால்டு தம்பித்வம். அதனால தான் மேலே சொன்ன ஹியூமிலிட்டி இருக்கணும், வேனிட்டி இருக்கக்கூடாது. அதனால் இங்கே இப்போது அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்னு பாரு பாஹ்யமாக. அது பாஹ்யமாக எக்ஸஸ் பண்ணும்போது தம்பம், அதம்பித்வம். யார் அப்படி வெளியில் காட்டுக்காமே அது ஷோ ஆஃப் பண்ணாமல், அது கரெக்ட் வார்த்தை, நல்லா புரியும். ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது. இந்த ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுல மனுஷன் ரொம்ப ஈடுபடுவான். அவனுடைய லெவலில் அவனுக்கு எது என்ன இருக்கின்றனதோ
எதனால மேலே தெரியாதனால தான், அந்த மானித்துவம் இருக்கிறதுனால தான் அந்த தம்பித்துவம் கூட வெளியில் வருது. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டை வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகி வரும்போது தம்பம் காட்டுறான். ஓகே, அதனால வெளியில் இப்படி காட்டுறது பேரும் எப்படி காட்டுவான் அப்படின்னா, இது பல வகையாக காட்டுவான். பாருங்க, வேஷ பாஷ பூஷ, வேஷணம் பாஷணம் பூஷணம், இன்னும் கூட சுருக்கி சொன்ன 2 அக்ஷரங்கள் பாருங்கள். வேஷ, இவன் வெளியில் வேஷம் போடுவான். அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸு பார்த்து என்ன சாதாரணம் இல்லை, நான் என்னானே அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி வெளியில் காட்டுவான். அந்த காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸை, வெரைட்டி ட்ரெஸ்ஸை இன்னொரு விதமான அழகாக இருக்கிறவங்க பாருங்கோ, அவங்க உடம்பு அழகாக இருக்குன்னு காட்டுக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ட்ரெஸ்ஸு போட்டு, ஏன்னா உள்ள மனசில் இருக்குன்றது அழகு யாருது உன்னோடதா, எவ்வளோ நேரம் இருக்கும், எனி டைம். நளினி தளகத மதி தரளம் தத்வஜீவித மதிசய சபலம். எனி டைம் நீ உன்னுடைய அழகாவது சொத்தாவது சம்பதாவது எல்லா க்ஷணத்தில் போகும். புத்புதவது ஒரு நீட்டி சொட்டு மாதிரி டப்பனை உடஞ்சி போயிடும், பபுள் மாதிரி. அதனால வேஷத்தினால நிறைய பேர் இந்த தம்பத்தினை வெளியே காட்டுக்குவாங்க. ரொம்ப வேண்டியதில்லை, ரொம்ப மேக்கப் பண்ணி, ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி, ரொம்ப இது பண்ணி, அப்புறம் வேஷ ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் வேஷ பூஷ முதல்ல எடுத்துக்கலாம். பூஷ ஏன்னா அந்த பூஷணம்னா ஆபரணங்கள்னு வச்சுக்கோங்க. வேஷத்துக்கூட சம்மந்தப்பட்டதான அந்த பூஷணம் என்னது, கார். அந்த காரு எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு வாட்டி மாற்றி புதுசாக வந்ததெல்லாம் எது அந்த தெருவில், அந்த ஊரில், அந்த இடத்துல யாருக்கு இல்லைன்னு நான் காட்டுக்கணும், வாங்கிக்கணும். எனக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு நினச்சிக்கிறேன். அதே மாதிரி பல வகையாக பெரிய நாய், ஒரு நாய் பத்தாது 2 நாய் இருக்கணும். அந்த நாயினெல்லாம் காலையில் அப்படியே வாக்கிங், அந்த வீட்டு வாசல்கிட்ட போனால் போபோன்னு கத்தணும். அப்போது எவ்வளோ நல்ல பெரிய பணக்காரன், பெரிய ஆசாமி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. ஸோ இப்படி பூஷணம்னா வெளியில். அப்புறம் மாளிகை பெருசாக ரொம்ப ரொம்ப கண்ணாடி எல்லாம் போட்டி, முன்னாடி எல்லாம் பின்னாடி கண்ணாடி போடுவான் அதெல்லாம். அப்புறம் வெளியில் மார்பிள்ஸ், உள்ள மார்பிள்ஸு அதெல்லாம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி மாற்றுறது. அப்புறம் பெரிய இதெல்லாம் அப்படி என்ன பணம் இருக்கிறது, அப்படி நல்ல ஒரு வசதியான வீடு இருக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் காட்டுறதுக்காகவே நீ என்ன இப்போ உள்ள அவனுக்கு நிறுத்துக்க முடியல, அது வெளியில் காட்டிதாகணும். ஸோ பூஷணம் இல்லை, பல ரகமான ஆபரணங்கள் போடுவாங்க பாருங்கோ. நவரத்னம் மோதிரம் வச்சுக்கணும், அப்புறம் காது, மூக்கு, தலை எங்கே பார்த்தா கூட ஆபரணங்கள் தொங்கணும். அப்புறம் அந்த செயின் ஒரு எக்ஸ்ட்ராவாக அப்படி தொங்கிட்டு இருந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும். சும்மா எங்கோ ஷர்ட்டுக்கு அடியிலையோ நெக்குக்குள்ளே இருந்தால் அது எப்படி தெரியும்? அது சாரி மேலே முன்னாடி போட்டு நடந்ததானே. ஸோ இதெல்லாம் கூட தம்பம். ஸோ அதனால் வேஷ பூஷ பல வகையான மேக்கப், டெக்கரேஷன், அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணி. பாஷை அடுத்தது, அவனோட பேச்சே ஒரு மாதிரி இருக்கும். பாஷையிலையே தெரியும் அவனுடைய எவ்வளோ ஆரோகண்ட்டாக தம்பத்தோடு இருக்கானே, அது பாஷை தெரியும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். யார் சொன்னதே கரெக்ட் இல்லை, நான் அது யாராவது அப்படி பேசிட்டா அங்கே அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேன், எழுந்திரிச்சு போயிடுவான். ஸோ வேஷபூஷ பாஷணங்கள் மூலமாக இவனை இந்த தம்பத்தனை காட்டுறான் பாரு. அது இருக்கக்கூடாது. அதம்பித்வம் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்போது? சிம்பிள்சிட்டி. சிம்பிளாயிரு. எந்த அளவுக்கு நீ சிம்பிளாக இருக்கிறியோ
உன்னுடைய வாழ்க்கை கஷ்டப்படாமல் இருந்துக்கோ, சுகமாக சௌரியமாக இருந்துக்கோ. ஆனால் ஓவர் டூ மச் லக்ஸரி, ஓவர் லக்ஸரி வேண்டாம். அது எல்லாத்தையும் நீ எத்தனோ பேருக்கு கொடுத்துட்டு வேறு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அதனால் உனக்கு எப்படியோ ஏதோ பணம் பகவான் கொடுத்தாரு, நிறைய சம்பதை வந்ததுன்னா அது காட்டு சிம்பிள் ஆயிடும். ஏன்னா சிம்பிள் லிவிங் ஓன்லி கேன் கிவ் த ஹை திங்கிங். ரிமெம்பர் திஸ். சிம்பிள் லிவிங். ரொம்ப கேதர் பண்ணுறது, கேரி பண்ணுறது, கார்பேஜ் கலெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணுறது. மோர் லக்கேஜ் இஸ் பர்டன், லெஸ் லக்கேஜ் இஸ் கம்ஃபர்டபுள். இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும் அதோடைய மகிமா. அது எப்படி மனசுக்கு எவ்வளோ நிம்மதி கொடுக்குமா. அதனால் ஹியூமிலிட்டி சொல்லிட்டோம், அமானித்துவம், அப்புறம் அதம்பித்துவம், சிம்பிள்சிட்டி. அடுத்தது 3வது விஷயம் சொல்கிறாரு, அஹிம்சா. அஹிம்சா అనేది நான் వైలెన్స్. వైలెన్స్ பண்ணக்கூடாது. எந்த பிராணிக்கு எந்த மனுஷனுக்கு நீ ஹிம்சிக்கக்கூடாது. இது பல வாட்டி பல இடத்துல பேசுகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சு பார்ப்போம் ஆழமாக. அஹிம்சா అనేది ஒரு மனிதனுக்கு, ஒரு சாதாரண மனிதன், ஒரு மகாத்மா, அவனுக்கு அந்த செயின்ட்லினஸ், அந்த புனிதத்துவம், சுத்தத்தை எப்போ வருமன்னா, யாருக்கு உள்ள இந்த பார்க்குற ஜகத்து மொத்தம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபந்தானே. அப்படி இருக்கும்போது எந்த ஜீவி பிராணிக்காவது நான் பார்த்து தெரிஞ்சு வேணுமனே அதனை கொடுமைப்படுத்தி ஹிம்சப்படுத்துவானா, துக்கப்படுத்துவானா? படுத்த மாட்டான். அப்படி யாரும் அது எப்படின்னா ஹிம்சனு செய்ய மாட்டானோ அந்த அஹிம்சனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரு மனிதன் இவனு புனிதமானவனா, செயின்ட்லி பர்சன் అనేది தெரியும். இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பாருங்க. இன்னொன்று என்னென்னா, பரபீடனம் பாபம், பரோபகாரம் புண்ணியம் అని இவனுக்கு தெரியும். பரோபகாரம் புண்ணியம், பரபீடனம் பாபம். அப்படின்னு சொன்னால் இவன் இங்கே பாருங்க, அடுத்தவங்களுடைய மனோபாவங்கள், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சட்டனி தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கணும் இந்த அஹிம்சனை ஃபாலோ பண்ணுறவனுக்கு. பாருங்க, கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறோம். அடுத்த மனுஷங்களுடைய ஃபீலிங் என்ன అనేది அவங்க பேட் ஃபீலிங் ஆர் குட் ஃபீலிங் ஆகட்டும், அடுத்தவங்களுடைய நிலைக்கு போய் அவங்க எந்த நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு விதமாக தப்பாக பேசிட்டாங்க, தப்பான காரியம் பண்ணாங்க, அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னன்னு அடுத்தவங்களுடைய ஃபீலிங்குன்னு சென்சிட்டைஸ் பண்ணக்கூடிய சக்தி இருந்து இவன் இப்போது சரி, அவங்க தப்பாகவே ஏதோ அவனுங்க ஒரு வைலண்ட்டாக ஏதோ பிஹேவ் பண்ணாங்க, செஞ்சாங்க. அப்படி உடனே அப்போது இந்த அஹிம்சனை ஃபாலோ பண்ணுற இந்த செயின்ட்லி பர்சனை பொதுவாக 2 ரெமிடி இருக்கேன். இப்போ ஒருத்தனும் என்ன திட்டுறான், இல்லைன்னா ஒருத்தனும் என்கிட்ட சண்டை போடுறான், ஏதோ சொல்கிறான் அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று நான் ஐ கேன் வைலண்ட்டாக நான் ரியாக்ட் பண்ணி வைலண்ட் ரெமிடி பண்ணலாம், இல்லைன்னா நான் வைலண்ட் ரெமிடியும் பண்ணலாம். வைலண்ட் ரெமிடி என்னன்னா, நானும் கூட அவன் பேசின மாதிரி பேசி இன்னும் கொஞ்சம் சப்தமாக பேசி ஒரு அடி கொடுத்தான்னா அப்போது உடனே அவன் அடங்கிடுவான். அப்போது வைலண்ட் ரெமிடி நீ அப்ளை பண்ணால், மெத்தடனை ஃபாலோ பண்ணால் உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் லாங் ரன்னில் ரொம்ப அது நஷ்டம் கொடுக்கும். பர்மனெண்ட் லாங் ரன் நஷ்டத்தினை கொடுக்கும். எப்படின்னா, இந்த மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் முக்கியமாக அதில் பாருங்க, இந்த ஸ்டீராய்டுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப எமர்ஜென்சிக்கு இம்மிடியட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக
அது வந்து வைலண்ட் மெத்தடு. ஆனால் ரிசல்ட் இம்மிடியட்டாக வரும். ஆனால் சைடு எஃபெக்ட் லாங் ரன் பேட் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் இஸ் மோர். சத்தியமாக இல்லையா இது? அதே மாதிரி தான் வெளியில் ஒரு ஸ்டீராய்டு மெடிசன் எப்படி, அதே மாதிரி உன்னுடைய பிஹேவியர், உன்னோட ரெஸ்பான்ஸ், நீ ரியாக்ட் பண்ணுறதுல நீ வந்து வைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணி நீ பிரவர்த்திச்சா அது வந்து ஏதோ இம்மிடியட் ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நீயும் கூட ஏதோ நான் பார்த்தியா பதில் கொடுத்த, அவனுக்கு பாட்டம் சொல்லி கொடுத்த, அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் லாங் ரன்னில் அவன் மேலே உன் மேலே அவனுக்கு இன்னும் துவேஷம் வளரும். அந்த மனுஷனோட ஹிருதயத்தில் நீ வந்து ரொம்ப தப்பான ஒரு இம்ப்ரிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப்பு கேப் ஏற்படும். இன்னும் அது பெருசாகிட்டு கல்ஃபாக பெருசாகிட்டே போகும். இது லோகத்தில் நம்ம கவனிக்கிறது. அதனால் அதே நான் வைலண்ட் வே, అసలు యాక్షనే பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்குன்னு சொல்லலை. ஆனால் நான் వైలెంట్ ரெமிடி என்ன అనేది பார்த்து அது செய்யணும். ஆனால் இதில் ஒரு இது என்னன்னா, அது ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். அது வந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணும், புரியுறதா? அதனால் ஆனால் லாங் குட் ரிசல்ட் கொடுக்கும், அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் த க்யூர் அந்த மாதிரி இல்லை. இருக்கும்போதும் இந்த வைலண்ட் மெத்தடுன்னு உபயோகப்படுத்துவோம். இருக்கிறதுக்கு பேர் அஹிம்சா. ஸோ இப்போது இதுக்கு இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும்னா, அடுத்தவங்களுடைய மனோபாவத்தினை புரிஞ்சுக்கிட்டு அப்படி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் துக்கப்படுத்த, அவனுடைய நிலை எனக்கு தெரிஞ்சது. நானும் அப்போது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்து அவங்களுடைய மனோபாவனை புரிஞ்சுக்கிட்டு நான் பிஹேவ் பண்ணுறது பேர் கால்டு எம்பதி. அதனால் யாருக்கு எம்பதி இருக்கின்றனதோ அவங்க தான் சிம்பத்தி காட்ட முடியும். உள்ள எம்பதி இல்லாமல் வெளியில் சிம்பத்தினி காட்ட முடியாது. எம்பதி అనేది உள்ள உனக்கு வர ஒரு பாசிட்டிவ் பாவனை. அதனால் எம்பதி இருக்கிறவனு தான் அஹிம்சனை ஃபாலோ பண்ண முடியும். அஹிம்சனை ஃபாலோ பண்ணுறவனுக்கு தான் இந்த எம்பதி அనే பாவனை இருக்கு. அதனால் ஸோ இந்த லோகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீ முதல்ல நீ கொடுக்கணும். வாட் எவர் யூ கிவ் தட் யூ வில் கெட், வாட் எவர் யூ சோ தட் யூ ரீப். பேங்க்கில் ஒரு பேங்க் பேர் இருக்குது தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு அங்கங்கே அது தேனா பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. தேனா பேங்க்குன்னு கொடுக்குற பேங்க்குன்னு. அது பேர் பார்த்து ஒருத்தன் போய் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அண்ணன். அவங்க சொன்னாங்க, அப்படி எல்லாம் தர முடியாதப்பா, முதல்ல நாங்கள் உனக்கிட்டேருந்து வாங்கணும். லேனா பேங்க்கு கூட நாங்கள் அப்புறம்தான் தேனா பேங்க்கு. லேனான்னா வாங்கிறது. ஆனால் அது ஏற மாட்டான், அது சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் இந்த லோகத்தில் நம்ம வாங்கணும், நல்ல எல்லார்கிட்டேருந்து நான் நல்லவனை தெரிஞ்சுக்கணும், சொல்லிக்கணும், எல்லோரும் என்னை நல்லா பார்க்கணும், என்னை யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு நீ முதல்ல நீ இருந்தால் ஆட்டோமேட்டிக்கல்லி அதே தான் அங்கேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஆனால் வர்றதில்லை சார் அப்படின்னு சொல்லாதே, வரும், வராமல் எங்கே போகும். அதனால் உடனே இம்மிடியட் ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ வைலண்ட் பிஹேவியருக்கு போகாதே. இதுதான் அஹிம்சா. அப்புறம் அடுத்தது ஒட்டி சாந்தி. யாருக்கு இந்த சாந்தி இருக்கின்றனதோ அவனு தான் அஹிம்சா ஃபாலோ பண்ண முடியும். சாந்தி என்ன? டாலரன்ஸ் பவர், ஃபோர்பேரன்ஸ், தாங்கிக்கக்கூடிய, ஏற்றுக்கக்கூடிய, பொறுத்துக்கக்கூடிய சக்தி. இல்லைன்னா சம்ஸ்கிருதத்தில் திதிக்ஷானி படிச்சிருக்கோம். சரியா? சாந்தி அப்படி என்ன? ஸோ மேலே நீ அஹிம்சான்னு ஃபாலோ பண்ணணும்னா அடுத்தவங்களினால சுற்றி இருக்கிற மக்களினால் வர உனக்கு ஏற்படுற அந்த துக்கத்தை நீ வந்து
தாங்கிக்கணும். அதுக்கு உடனே அந்த தாங்கிக்கூடிய சக்திக்கு பேர் தான் க்ஷாந்தி. சரியா? அதனால் இதில் இந்த வைலண்ட் மேலே சொன்னதுக்கு அஹிம்சைக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஸோ நீ வைலண்ட் மெத்தட் ஏதாவது பண்ணி உடனே ரியாக்ட் ஆகாமல் பண்ணாத, நான் வைலண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணும். ஓகே அனி சொல்லி யாருக்கு அந்த அப்போ அதுக்கு என்ன வேணும்? பொறுத்துக்கக்கூடிய சக்தி வேணும். காலம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. எவ்வளோ நாள் சார் எப்படி சார் தாங்கிறதே? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அப்படி கிருஷ்ணனுக்கு என்ன சார் தெரியும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு வைலண்ட் வேலோ போக இஷ்டப்படுறோம். இது தப்பு. முக்கியமாக நீ ஆத்தியாத்மிக உன்னதி அடையணும்னு பாவிக்கிற சாதகனாக இருந்தால் அவனுக்கு தானே இப்போ பேசுகிறோம். அதனால் எப்படிப்பட்ட ஒரு பிரதிகாரம் பண்ணி நான் காட்டி அவனை தீத்தி கட்டி என்னானது நான் சொல்லிட்டு உன்னுடைய பிஹேவியரில் அப்படி வைலண்ட்டாக பண்ணாமல் இருக்கிற அந்த சக்திக்கு பேர் சாந்தி. அதனால தான் சாந்தி முன்னாடி சொல்லிக்கணும். சாந்தி இருந்தால் தான் ஐ டாலரேட். என்னுடைய வீட்டில் என்னுடைய மக்கள், என்னுடைய பந்துகள் என்னென்னமோ பண்ணுவான், என்னென்னமோ கஷ்டப்படுத்துவான், பேசுவான். எல்லாரும் விட்டுட்டு போக முடியும்? மாமியார்னு விட்டுட்டா போக முடியும்? மருமகளை விட்டுட்டா போக முடியும்? எங்கே போகும்? இருந்துக்கோ. இருந்து இது உனக்கு ஒரு ஆத்தியாத்மிக பரீட்சனை எடுத்துக்கிட்டு ஓகே அது பொறுத்துக்கணும். பகவான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அதனால் சரீரத்துக்கு கூட வர வியாதி கஷ்டம், வெளியிலிருந்து வர இந்த பிரச்சனைகள், குழந்தைகளினால, பாரியனால், ஹஸ்பண்டினால், அப்பா அம்மா, மாமனார் மாமியார், யாராவது ஆகட்டும், ரியாக்ட் ஆகாது. டாலரேட். ஏன்னா நெவர் காம்ப்ரமைஸ் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் அன்வர் சுவாமிஜி. நம்முடைய மனசாந்தி, நம்முடைய மனசுடைய சமநிலையினே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது பெரிய நஷ்டம். நான் அதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் ஆகி வைலண்ட் பிஹேவ் பண்ணால் என்கிட்ட சாந்தி இல்லைன்னு அர்த்தம். அந்த பொறுத்துக்க முடியாத நிலையில் தான் மனுஷன் அக்கிரமம், க்ரைம், ரொம்ப க்ரூரமாக பிஹேவ் பண்ணி, தப்பான செய்யக்கூடாத காரியங்கள் பண்ணி, சொல்லக்கூடாதது சொல்லிட்டு அப்புறம் துக்கப்படுவான், அப்புறம் வருத்தப்படுவான். இதெல்லாம் பலம் வேற கொடுக்கும். நீ வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே அது உன்னுடைய கர்ம லிஸ்ட்டில் போய் பலத்தில் சேர்ந்துச்சு. ஆகாமி கர்மத்தில், சஞ்சித கர்மத்தில் போய் சேரும். அதனால ஜாக்கிரதை இருக்கணும். சாந்தி. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். கடவுளுக்கு விட்டி கூட எல்லாமே என்னதான் போச்சு. இப்போ உன் மனசு நிம்மதி போகாமல் இருக்கிறது முக்கியமாக. அவன் ஏதோ சொன்னான், அவங்க ஏதோ பேசிட்டான், அவங்க ஏதோ பண்ணானே நீ அதுக்கு வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுமா? நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சிலது அடுத்தவங்களும் நம்ம மாற்ற முடியாது. இப்போ எங்கோ பாலஸ்தீனா இஸ்ராயலில் யுத்தம் நடக்கிறத நான் என்ன பண்ணுவேன்? நாம் இன்னும் பண்ண முடியாது. இல்லை லடக்கில் வார் நடக்கிறதுன்னு நமக்கு என்ன தெரியும்? நாம் என்ன பண்ண முடியும்? நான் இருக்கிற இடத்துல நான் சண்டை போடாமல் வைலண்ட்டாக இல்லாமல் இருந்தால் சரி. அதனால் ரொம்ப உலகம் பற்றி, அடுத்தவங்களை பற்றி, இது பற்றி யோசிச்சுட்டு இந்த காலத்தில் நியூஸு, செல்ஃபோனு இதெல்லாம் மீடியா இருக்கிறதால தெரியாது. இல்லைன்னா பாலஸ்தீனியா இஸ்ராயலுக்கு நமக்கு எப்படி தான் தெரிய போகிறது? அது உடனே நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் வைலண்ட் ஆகிறேன்? அதனால மேலே நந்தி பார்த்தவன் இப்போது இந்த 4 ஈஸ்வரன் அவனை நடத்துகிறான், அவனை செய்கிறான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு அந்த
சர்வத்துக்கு கண்ட்ரோலராக இருக்கிற அந்த ஈஸ்வரனை பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த சாந்தினி கூட நம்ம அனுசரிக்க முடியும். அப்புறம் அடுத்தது இப்படிப்பட்ட இவன் ஆர்ஜவம். அடுத்தது ஆர்ஜவம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனஸ் அனுவான் இங்கிலீஷில், இல்லை அப்ரைட்னஸ் அனா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தினை செய்கிறதுக்கு ஆத்தியாத்மிக இப்போ இவన్నీ ஃபாலோ பண்ணணுன்னா மேலே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் அப்போது இது எல்லாம் எனக்கு அவசரம். இது இருந்தால் தான் எனக்கு இங்கேயும் நல்லது, அப்புறமும் நல்லது. அப்புறம் என்ன, அடுத்த லோகத்துக்கு போனாலும் இல்லை மோட்சம் அடைகிறதுக்கு, ஜீவன்முக்தி அடைகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. மனசு நிம்மதியாக இப்போ இங்கே நல்லது. அதனால் அப்படி முடிவு பண்ணி நான் இந்த மார்க்கத்தில் இந்த விஷயத்தில் நான் நடப்பேன் அப்படின்னு அந்த ஸ்டெடி ஃபாஸ்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கிற அதுக்கு பேர் ஆர்ஜவம். அப்படின்னா ருஜுத்துவம் அனுவான் இங்கிலீஷில். ருஜுன்னா ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன ஸ்ட்ரெயிட் லைன் சார்? நேராக கீழே கூட பார்க்காம கல் இருக்கிறது காலுக்கு இடிச்சுக்கிட்டு உளுந்து போகிறதா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்னா? அது இல்லைப்பா. மனசா வாச்சா கர்மணா, பை யுவர் தாட், பை யுவர் வேர்ட் அண்ட் பை யுவர் டீட், மூணு ஒன்றா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய இன்னர் பர்சனாலிட்டி, ஒரு மனுஷனு பர்சனாலிட்டின்னா வெளியில் பர்சனாலிட்டி இல்லைங்க, வெள்ளையாக இருக்கானா, கருப்பாக இருக்கானா, குண்டாக இருக்கானா, சப்பி இல்லை. இன்னர் பர்சனாலிட்டியில் லேயர்ஸ் இருக்குது. என்னென்னா இதோ மனசு, எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தான் அப்புறம் வார்த்தை ரூபத்தில் வரும். அந்த வார்த்தைகள் தான் சேலைகளாக வரும். அதனால் பை எண்ண ரூபத்திலையும் பேச்சு ரூபத்திலையும் நீ செயல்படுற ரூபத்திலையும் மூணு அலைன்மெண்ட் இருக்கணுங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஆர் ஆர்ஜவம். சரியா? அப்போது இந்த அலைன்மெண்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது மனசில் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது செயல்படுத்தலை. நினைக்கிறதெல்லாம் செயல்படுத்தணும்னு அப்போது கெட்டதெல்லாம் கெட்டது அசல் நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அங்கே அப்போவே அதனை கில்லி விட்டுடணும், எடுத்துடணும். நல்லது எது எனக்கு பிரயோஜனம், பல பேருக்கு பிரயோஜனம்னா அந்த தாட்டுன்னு இங்கே பாருங்க. முதல் தாட்டு வேர்டை சொல்லலைன்னா பரவாயில்ல, வேர்டை சொன்னால் அடுத்தவங்களுக்கு கேட்டுச்சு. நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், அதனால் செய்யலைன்னா என்ன ஆகும், என்னோட சொன்ன வார்த்தைன்னு நான் பின்வாங்கலாமா? அதனால ரொம்ப பயந்து செய்யணும். வார்த்தை கொடுத்தா இல்லை, ஆனால் நான் வார்த்தை கொடுக்கல. வார்த்தை கொடுக்காதனால சரி நான் சொல்லலையே, எதுக்கு இந்த நல்ல விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்னு நிறுத்தாத. அப்போ என்ன ஆகிடும், நீ நல்லதை செய்யணும்னு எண்ணத்தில் வச்சுருக்க, ஆனால் ஆக்ஷன் ரூபத்தில் அது நீ பண்ணலைன்னா அங்கேயும் திரும்பி கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ இப்படி நீ டிசைட் பண்ண நல்லதை நினச்ச நல்லதே. நல்லதுன்னு என்ன, என்னுடைய ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு உபயோகப்படணும், சமுதாயத்தில் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க பல பேருக்கு பிரயோஜனப்படணும். நஷ்டம் கொஞ்சம் ஏதோ பிசுறு நடந்தால் நடக்கட்டும், ஆனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கிறதுன்னா அது தர்மம் அன்னு சொல்கிறோம், நல்லதே. அப்புறம் வேர்டு சொன்னோம், ஆனால் சில பேர் சொல்லிட்டேன், அன்றைக்கி ஏதோ சொல்லிட்டேன், சும்மா சொல்லிட்டேன், சொன்னால் என்ன பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திரும்பி கேன்சல் பண்ணி அந்த சொன்னது செய்ய மாட்டோம். அதனால் நினச்சது செய்யணும், நினச்சது சொல்லணும், சொன்னது செய்யணும். மொத்தம் 3 பெயர்ஸாக எடுத்துக்கிட்ட இது பண்ணலேன்னா என்ன ஆகுமுன்னா அடுத்தவங்களுக்கு என்ன நஷ்டம் இல்லைங்க, இதெல்லாம் இப்போ சொல்கிறது எல்லாமே எனக்கு நஷ்டம் ஏற்படும். எனக்கு ஓகே, ஏன்னா நான் முக்கியம் இல்லையா, நான் உன்னத்தை அடையணுமா இல்லையா? இந்த சரீரம் மனுஷ ஜன்ம கடிச்சு
அப்போது இங்கே என்ன ஆகுமுன்னா, இந்த வைலேட் பண்ணுறதுனால என்ன வைலேட்டு, என்னுடைய பேச்சுனே, என்னுடைய தாட்டுனே, என்னுடைய ஆக்ஷனை நானே மியூச்சுவலாக கேன்சல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பேர் ஹிப்போக்ரேட் பர்சனாலிட்டின்றான். அப்படி என்னென்னா, இந்த மூணும் சேர்ந்து போக வேண்டியது ஒன்றுக்கு ஒன்றுக்கு மோதிக்கிட்டே ஃப்ரிக்ஷனோடு இடிச்சுக்கிட்டு போகிறேன். இது என்ன பண்ணணும்னா, அந்த மனுஷன் அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டின்னு வந்து வீக்கெண்ட் பண்ணும், பலகீனப்படுத்தும். அது கவனிச்சாவே நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் வீக் ஆகிடுவான், அவனுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்புறம் இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை, வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் என்ன, உள்ள ஆனந்தமோ சாந்தி நிம்மதி இல்லாமல் ஆகிடும். அதனால தான் இந்த வேல்யூஸ், இந்த சத்குணங்களுக்கு நம்ம தர்மத்தில், நம்ம நாட்டில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கூட, ஆத்தியாத்மிக மார்க்கத்தில். அப்படி ஆர்ஜவம், ருஜுத்வம். இதில் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுக்குறேன். என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்னா பங்க்சுவாலிட்டின்னு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கோ காட்டுக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எல்லாரும் எனக்கு இப்படி சொல்லணும், இவர் ரொம்ப பங்க்சுவல், அதுக்காக இல்லை. நான் இருக்கணும், எனக்காக பங்க்சுவாலிட்டி. எனக்கு கூட நானும் ஸ்வவிஷயமாகவும் பங்க்சுவலாக இருக்கணும். முக்கியமாக அடுத்தவங்களை கூட இன்ட்ராக்ஷன் விவகாரம் பண்ணும்போதோ பங்க்சுவாலிட்டி. நினச்சி பாருங்க, எத்தனை பேர் லோகத்தில் நம்முடைய ஆஃபீஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகுது, வேறாவது யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க. தே நெவர் மீன் வாட் தே சே. அப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸ் வேர்ல்டு, இந்த லோகம் எல்லாம் கூட. நான் நினச்சேன் சார், வரலாமல் தான் நினச்சேன், செய்யலாமல் தான் நினச்சேன். அட்லீஸ்ட்டு இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டான், நமக்காக காத்துட்ருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் லேட்டாக வருவான். ஸோ பங்க்சுவாலிட்டி சிம்பிள் ஒன்றும் சொல்லிட்டுருக்கு, இத்தனை இந்த மாதிரி நிறைய. அப்புறம் நிறைய அதில் வரும், கிளீன்லினஸ் வரும். அப்புறம் அடுத்தவங்களுடைய அபரிக்கிரகம் வரும், எல்லாமே வரும். அடுத்தவங்களும் கேட்காம, அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்களோட பொருள் உபயோகப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுடைய நேம் உபயோகப்படுத்தக்கூடாது, அவங்களோட பேர் புகழ்னு தப்பாமல் நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அவனுக்கு காப்பிரைட் செய்து கொடுத்தானா என்னான்னு? அப்படி இல்லை. இப்போது சாஸ்திரம் பேசும்போது எதுக்கு அத்தனை வாட்டி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாமன்னு சொல்லிட்டு ருஷி பரம்பரைக்கு வணங்கி வந்தே குரு பரம்பராமனே. ஏன்னா நம்ம சொந்தம் என்ன இருக்கு, ஆச்சாரியர்கள் குருகள் சொன்னதுதான் இது எல்லாமே. அதனால தான் அடுத்தது வந்து ஆச்சாரிய உபாசனம்னு சொல்கிறார் பகவான். 6வது விஷயம். பல இடத்துல குரு பக்தி அதெல்லாம் ஸ்ரத்தை இருக்கணும், குரு மேலே குருவினி நமஸ்காரம் பண்ணணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆச்சாரிய உபாசனமனே சொல்கிறார். உபாசனமனேது எங்கே சொல்கிறோம்? உபாசனம்னா பல அர்த்தங்கள். குரு கிட்ட போய் நெருங்கி இருந்து உட்கார்ந்து இருந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, உபாசனம். இல்லை உபாசனம்னா அவர்கிட்ட போகலைன்னா கூட நீ எங்கிருந்தால் கூட உனக்கு யார் அந்த உபதேசத்தினி டீச்சிங்னு பண்ணுறாரோ அந்த குருவை நீ நினச்சி ஸ்மரித்து தியானித்து பூஜிச்சுக்கோ. உபாசனை అనేది பொதுவாக ஈஸ்வரன் விஷయంలో தானே சொல்கிறோம். அதனால தான் குரு ஈஸ்வரன் தானேப்பா. அதுதானே சின்ன வயசுல வந்து சொல்லி கொடுத்தோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹனி. அதனால் குரு சாட்சாத் பரபிரம்மனா. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணா. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லிருப்பேன். இந்த காலத்தில் லோகத்தில் என்ன ஆயிடுச்சு, குருவன்னா அவரும் ஒரு மனுஷன் தானே, டீச் பண்ணுறாரு, அவருக்கு தெரியும். இல்லை லௌகிக படிப்பில் பாருங்க, நாம் பணம் கொடுக்குறோம், ஃபீஸு கட்டுறோம்,
டீச் பண்ணுறாங்க. அதனால எந்த ஸ்டூடெண்ட் எந்த குருவினி மதிக்கிறதில்லை, நமஸ்காரம் பண்ணுறதில்லை, பாதங்களை தொடுறதில்லை. அட்லீஸ்ட்டு குருவினி நமஸ்கரித்து அவர் கௌரவிக்கிறது வந்து கேவலம் அவருடைய சரீரத்தின்னு பார்த்தில்ல, பல விஷயங்களும் இன்னும் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து அடுத்த சத் சங்கத்தில் விவரமாக கேட்போம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.